கர்ப்பிணி பெண்கள் இறப்பு விகிதம் அது வந்து இந்தியாவுக்கு வந்து 113. தமிழ்நாடோட இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 57. ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளோட இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இறப்பு விகிதம் 28லேருந்து 30 வரையும் இருக்கு. நம்ம தமிழ்நாடோட இறப்பு விகிதம் வந்து 15லேருந்து 16. பட் இந்த மாதிரி அரசு சாரா மருத்துவர் உறைவிட மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடைசி இடத்துல இருக்கு. ஃப்ரெண்டோட அப்பா வந்து கொரோனாவோட சிவியர் இன்ஃபெக்ஷனாக இறந்துடுறாரு. இறந்து 2 நாளில் அவங்க கோவிட் டியூட்டி போகிறான் வந்து அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. என் வயசு 26. என் வயசில் நான் ஒரு பையன் இறக்குறதை நான் பார்க்குறேன், என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன். அந்த உளவியல் சிக்கலும் எனக்கு இருக்குது. 2 மடங்குக்கு மேலே நாங்கள் டிப்ரெஷன் அனுபவிச்சுட்டு இருக்கோம் மற்ற காமன் பப்ளிக்கை விட. ஒரு திடுக்கிடும் தகவல் என்னென்னா, அஸ்ஸாமில் என்ன நினச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இளம் மருத்துவர் 26 வயசு மருத்துவருக்கு 25 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, அடித்து துன்புறுத்திருக்காங்க. ஒரு ஜொமேட்டோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி காய் வந்து ஒரு பெங்களூரில் அடிப்பட்ட பொழுது எத்தனை பேர் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க, ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆச்சு, யாரோ பார்த்தாங்க. இப்போ இந்த அஸ்ஸாமில் நடந்த இன்சிடென்ட்ஸுக்கு வாய்ஸ் கொடுக்க கூட யாரும் இல்லை. இன்னொன்று, நாங்கள் அவங்களுக்கு அதிகமாக நாங்கள் எதுவும் கேட்கல. எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதே தான் நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம வந்து டிமாண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால இந்த ஒரு கோரிக்கை வந்து உங்கள் சைட்லேருந்து வைக்கப்பட்டாங்க. நாங்கள் என்ன 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் மட்டும் தான் டாக்டர். அதுக்கப்புறம் நானும் உங்களை மாதிரி காமன் ஜென்ரல் பப்ளிக் தானே. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கீர்த்திவர்மன் அவர்கள். வணக்கம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள், அதாவது மருத்துவம் படித்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டம் பண்ணாங்க. அது என்ன காரணம், என்ன பிரச்சனை நடக்குதுங்க சார்? ஆக்சுவலாக இதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு ஹெல்த்தோட ஸ்டாண்டர்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவோட ஹெல்த் ஸ்டாண்டர்ட், தமிழ்நாடு ஹெல்த் ஸ்டாண்டர்ட், ரெண்டோட ஸ்டாண்டர்ட் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்ப்போம். இந்தியாவோட இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது கர்ப்பிணி பெண்கள் இறப்பு விகிதம், அது வந்து இந்தியாவுக்கு வந்து 113. தமிழ்நாடோட இந்த மாதிரி இவங்களோட இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 57. அப்போ டபுள் டைம்ஸ் வந்து அவங்களோட நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கும். இன்னொன்று பெஸ்ட் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க இந்த இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டுன்னு. அது என்னன்னா, இந்த பச்சிலம் குழந்தைகள், ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளோட இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இறப்பு விகிதம் 28லேருந்து 30 வரையும் இருக்குது. நம்ம தமிழ்நாடோட இறப்பு விகிதம் வந்து 15லேருந்து 16. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம இந்தியாவோடைய மொத்த டோட்டல் ஸ்டாண்டர்டை விட டபுள் டைம்ஸ் வி ஆர் மோர் ஸ்டாண்டர்ட். அதை விட நம்ம ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குது. இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் இங்கே தான் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ், பிஜி சீட்ஸ், அந்த மாதிரி மேற்படிப்பு இருக்குது பார்த்தீங்களா. அந்த மேற்படிப்புகளான வசதிகளும் கட்டமைப்புகளும் நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி கட்டமைப்புகள் இருக்கிறதுனால நம்ம என்ன இன்னொன்று தெரிஞ்சுக்கணும்னா, இந்த கட்டமைப்புக்கான காரணம் யார், இந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தில் பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த மெட்டர்னிட்டி இந்த மார்டாலிட்டி ரேட்லாம் குறையிறதுக்கான காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மெடிக்கோட லைஃப்பை நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறேன். எம்பிபிஎஸ் 4.5 வருஷம் படித்து முடிச்சுட்டு 1 வருஷம் பயிற்சி மருத்துவராக நான் வந்து வேலை செய்வேன் இங்கே. அது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 வருஷம் நான் இந்த நீட் பிஜி ஒரு எக்ஸாம் வரும், அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். இல்லாட்டி வந்து ஒரு சில பேர் கவர்மெண்ட் சர்வீஸில் இப்போ கிராமப்புறங்களில் சேவை பண்ணுறேன், அந்த மாதிரி சர்வீஸ்க்கு போவாங்க. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நீட் பிஜி எக்ஸாம் எழுதிட்டு நம்ம பிஜி போஸ்ட் எம்டி எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இப்போ வந்து ஜென்ரல் மெடிசன் இருக்குது, அதே மாதிரி அறுவை சிகிச்சை பிரிவு இருக்குது, இந்த மாதிரி பிரிவுகளில் படிப்போம். இது படித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போகலாம். இல்லாட்டி அதுக்கும் மேற்படிப்பு உயர் சிறப்பு மருத்துவ கல்வின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா அது இங்கே தமிழ்நாட்டில் தான் இன்னும் அதிக நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, இப்போ ஜென்ரல் மெடிசன் முடிச்சு நம்ம கார்டியாலஜி, அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, நரம்பியல் பிரிவு, இந்த மாதிரி கிட்னி சிறுநீரக பிரிவு, இந்த மாதிரி பிரிவில் நம்ம படிக்கலாம். இது வந்து எங்களோட இதுதான் வந்து ஹெல்த் சிஸ்டம், இதான் ஒரு மெடிக்கோட லைஃப். இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் முடிக்கும் போது என்னோட வயசு வந்து 24. நான் பிஜி படிக்கும் போது என்னோட வயசு 26. சராசரி வயசு 26லேருந்து 30 வயசுக்கு மேற்கொண்டு லேட்டாக எடுக்கிறவங்களும் இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலேயும் இருப்பாங்க. மேக்ஸிமம் பேருக்கு கல்யாணம் இருக்கும், அவங்களுக்குன்னு குடும்பம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எம்டி முடிச்சு ஒரு 3 வருஷம் எம்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சீட் எடுக்க போகிறோம். அதுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எழுதிட்டு தான் நம்ம அதை எடுக்க போகிறோம். அப்போ வந்து இன்னும் உங்களுக்கு வயசாகிடும். 30 வயசுக்கு மேலே 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் உங்களுக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் அதிகமாக இருப்பாங்க. அப்போ எங்களோட ஏஜ் நீங்கள் பார்க்கணும். அப்போ மேக்ஸிமம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறோம். இப்போ தமிழ்நாட்டில் முதல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற நம்ம மார்டாலிட்டியில் டபுள் டைம்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த மாதிரி அரசு சாரா உறைவிட மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடைசி இடத்துல இருக்குது. இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னொன்று, நம்ம வந்து சொல்லக்கூடிய இப்போ குஜராத்து, மகாராஷ்டிரா மற்றும் யூபி, இந்த மாதிரி மாநிலங்கள் கூட சராசரியாக 70,000க்கு மேலே தான், 80,000லேருந்து 90,000 வரையும் அவங்க கொடுக்குறாங்க. ஓகேவா? நம்ம பீகாரில் கூட அந்தளவுக்கு கொடுக்குறாங்க. ஏன் தமிழ்நாடு அந்தளவு நல்ல ஸ்டாண்டர்டாக நம்ம இருக்கும்பொழுது ஏன் கொடுக்கக்கூடாதுன்ற கேள்வி தான் இருக்குது. இன்னொன்று, நாங்கள் அவங்களுக்கு அதிகமாக எதுவும் கேட்கல. எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதே தான் நாங்கள் கொடுக்க சொல்கிறோம். இந்த பேக் போன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் தமிழ்நாடு
மெடிக்கல் சிஸ்டம், இந்த சிஸ்டம் வந்து இந்த அளவுக்கு ஒழுங்காகவும் நன்றாகவும் இருப்பதற்கு அடித்தளமாக இருப்பது பயிற்சி மருத்துவர்களும் உறைவிட மருத்துவர்களும் தான். அதாவது எங்களை மாதிரி பிஜி எம்டிஎம்எஸ் மருத்துவர்களும் எம்சிஎஸ்சி டிஎம் இவங்க தான் இதுக்கு பேஸ் அப்படின்றத நான் புரிய வைக்க விரும்புகிறேன். இல்லை, அதுதான் இப்போ வந்து அடிப்படையில் வந்து மருத்துவ கட்டமைப்புங்கிறது தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்குது மற்ற மாநிலங்களை விட அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறீங்க. அதற்கு முக்கிய காரணம் வந்து இப்போ இருக்கக்கூடிய, அதாவது மருத்துவ கட்டமைப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் கூட பயிற்சி மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் இதுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. இப்போ சமீபத்தில் அந்த பிளாக் பேட்ச் அணிஞ்செல்லாம் அந்த போராட்டங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்ருக்கீங்க. 2018 காலகட்டத்தில் வந்து அந்த தொகையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பின்பாக வந்து நிர்ணயிக்கப்படலை அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இப்போ நீங்கள் பிளாக் பேட்ச் அணிஞ்சு அந்த போராட்டம் வந்து பண்ணியிருக்கிறீங்க. இதை வந்து அரசாங்க கவனத்திற்காக இதை செஞ்சீங்க அப்படின்னு நம்ம கூட பார்க்கலாம். ஏற்கனவே இந்த கோரிக்கைலாம் இருந்ததா, அதை வந்து ஏன் அவங்க கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க? இப்போ வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போராட்டம் நடப்பதற்கான ஒரு சூழலை ஏன் உருவாக்குறீங்க? இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து டிமாண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறனால இந்த ஒரு கோரிக்கை வந்து உங்கள் சைட்லேருந்து வைக்கப்படுதா? அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த பிளாக் பேட்ச்ன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது போராட்டமாக முன்னெடுக்கிறத விட நாங்கள் வந்து இது கவன ஈர்ப்பாக தான் பார்க்கணும். இது நாங்கள் எந்த இடத்துலையும் எந்த சர்வீஸையும் நாங்கள் கேன்சல் பண்ணல. எந்த ஒரு எமர்ஜென்சி சர்வீஸும் சரி, எலக்டிவ் சர்வீசஸும் சரி, உங்களுக்கு கோவிட் டியூட்டிஸும் சரி, ஒரு டாக்டர் கூட டியூட்டிக்கு போகாமல் இல்லை, எல்லாரும் டியூட்டிக்கு போனோம். டியூட்டி முடிச்சுட்டு ஒரு 10 minutes ஒரு பிளாக் பேட்ச் செஞ்சுட்டு எங்களுக்கு கவன ஈர்ப்பு இருங்க, எங்களோட டெமான்ஸ்ட்ரேஷன் தான், நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்ற ஒரு கோரிக்கை தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இதற்காக நாங்கள் முறையிடுறதுலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதுக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து ஒரு அஃபிஷியல் ரெஸ்பான்ஸ் இன்னும் வரல. ஒரு அரசுலேருந்து ஒரு அறிக்கையோ இல்லாட்டி ஒரு ஜிஓவோ எங்களுக்கு இன்னும் வரல. இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எவ்வளோ கஷ்டங்கள் நாங்கள் சந்திச்சிருக்கோன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே இல்லை, அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறையா மருத்துவர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, உங்களை போன்றவர்களும் கஷ்டப்படுறாங்கங்கிறது ஒரு புறம். ஆனால் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு போராட்டம், இந்த அமைதி வழி போராட்டம்ங்கிறது எதற்காக? இப்போ நீங்கள் வந்து இது முன்பாகவே நீங்கள் செஞ்சுருக்கலாம். 2020 காலகட்டங்களையோ அல்லது 2019 நீங்கள் செஞ்சுருக்கலாம் இல்லையா? ஏன் இப்போ செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படை கேள்வியாக இருக்குது. சார் ஆக்சுவலாக போன வருஷம் இதே மாதிரி போராட்டம் நடந்திருக்குது. 32 நாள் தொடர்ந்து போராட்டம் செய்தோம். அதற்கப்புறம் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோன்ற உத்தரவாதம் கொடுத்தாங்க. பட் கடைசி வரையும் எதுவும் நடக்கலை. இல்லை, இப்போ என்ன மாதிரி ஊதியம் வந்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? இப்போ நீங்கள் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறீங்க, எம்பிபிஎஸ் முடித்து பயிற்சி மருத்துவராக சில பேர் இருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஊதியம் வந்து உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு? எவ்வளோ தராங்க? அதில் எதுவும் பிடிமானம் போக கொடுக்குற மாதிரி எதுவும் விஷயங்கள் இருக்கா? இல்லை சொல்கிற தொகையை வந்து சரியாக வந்து உங்களுக்கு வழங்கப்படுறது இல்லையா? கிடைக்க வேண்டிய தொகை எங்களுக்கு கிடைக்குது. இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஆர்ஐன்னு எடுத்திங்கன்னா சிஆர்ஐக்கு வந்து 20,000 தராங்க. அந்த ஜிஓ படி 20,000 ப்ளஸ் 6,600 வந்து ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் அதுக்கடுத்தது இப்போ நாங்கள் வந்து எம்டி எம்எஸ் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35,000, 37,000, 39,000 வருஷத்துக்கு 1,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 37,000 ஃபஸ்ட் இயர் பிஜி வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தது 2 வருஷம் ஆனதுனால அதுக்கடுத்தது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கும் 42,000 47,000 வரையும். ஓகேங்களா? இந்த இது அவங்களுக்கும் வருஷத்துக்கு 1,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்னொன்று என்னென்னா, இது வந்து நாங்கள் ஏன் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா, பின்தங்கிய மாநிலங்கள்லேயே வந்து 80,000க்கு மேலே கொடுக்கும் பொழுது ஏன் நம்மளால் கொடுக்க முடியவில்லை? அந்த கோரிக்கை தான். அதுக்கு ஈக்குவலாக எங்களுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதுக்கு ஈக்குவலாக இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுக்காக நாங்கள் ஒரு கோரிக்கை இல்லை. இப்போ இது ஸ்டாண்டர்டாக வந்து ஒவ்வொரு மாநிலங்களில் ஒவ்வொரு சேலரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இதை வந்து ஒருங்கிணைந்து ஒவ்வொரு நீங்கள் சொல்வது போல் பார்த்தீங்கன்னா 20,000 சில பேருக்கு கொடுக்குறதா சொல்கிறீங்க. அதேமாதிரி பிஜி முடித்தவர்களுக்கு 40,000 கொடுக்குறதெல்லாம் சொல்கிறீங்க. அதையே வந்து அரசாங்கம் கம்மியாக கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்பேரிட்டிவ் தான். மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது இப்போ 28 ஸ்டேட்டில் கம்பேர் பண்ணும்போது கடைசியாக இன்னும் தமிழ்நாடு இருக்குது. ஹெல்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் இருக்குது தமிழ்நாடு. நீங்கள் மற்ற ஸ்டேட்டோட கம்பேரிசன் வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இடத்துல இருக்குது. சேலரி நம்மளுக்கு இருக்கிறதுலே கடைசியாக கிடைக்கிறது அரசு சாரா பிஜிஸ்க்கும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கும் கம்மியாக கிடைக்கிறது தமிழ்நாட்டில் தான். இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் எங்களோட கவன ஈர்ப்பு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு இப்போ 20,000 வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 30,000 வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் தான். இந்த மாதிரி அதோடு சேர்த்து இந்த மாதிரி அடிப்படை ஊதிய உயர்வும் செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறோம். எங்களுடைய கொரோனா சமயத்தில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறதும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஐசியூ வார்டில் வந்து நான் இருக்கேங்க. நான் எம்டி ஜெனரல் மெடிசன் ஆகணும் ஐசியூ வார்டில் இருக்கேன். நான் இருக்கும்போது பல தரப்பு கேஸை பார்க்குறேன். என் வயசு 26. என் வயசில் நான் ஒரு பையன் இறக்குறதை நான் பார்க்குறேன், என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன். அந்த உளவியல் சிக்கலும் எனக்கு இருக்குது. எவ்வளோ கொடுத்து என்னால் எதுவும் காப்பாற்ற முடியலங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்குது. இன்னும் எனக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம்னா, ஒரு 28 வயசு ஒரு லேடி வந்து அவங்க வந்து ஐசியூ வார்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க.
ஒரு ரொம்ப சிவியர் கொரோனா இன்ஃபெக்ஷன், நுரையீரல் ஃபுல்லாக பாதிச்சிருக்கு, 90% கிட்ட பாதிப்பு. அந்த பொண்ணோட அந்த ஒய்ஃப் லேடியோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாரு. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அந்த லேடிக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து 1.5 வயசு, இன்னொரு குழந்தைக்கு வந்து 3 வயசு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கு தெரியவே இல்லை என்ன அவங்க அம்மாவுக்கு நடந்துட்டு இருக்கு, என்ன ஆகிட்டு இருக்குன்றதே தெரியல. எனக்குள்ளார ஒரு ஆதங்கம், நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ எல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்து பார்க்குறோம், அதையும் மீறி என்னால் காப்பாற்ற முடியலன்ற ஒரு ஆதங்கமும் எனக்கு இருக்குது. இது மீறி இந்த ஒரு உளவியல் சிக்கலும் எங்களுக்கு இருக்குது. இதை தாண்டி எங்களோட சொந்தக்காரவங்க, எங்களோட சொந்த அப்பா அம்மாலாம் பாசிட்டிவ் ஆகிறாங்க, அவங்களுக்கும் பெட்டு கிடைக்காம நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இங்கே இருந்துச்சு. அது ஒரு சில என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து இறந்துடுறாரு. என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து கொரோனாவோட சிவியர் இன்ஃபெக்ஷனாக இறந்துடுறாரு. இறந்து 2 நாளில் அவங்க கோவிட் டியூட்டி போகிறாங்க, வந்து அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. இந்த அளவுக்கு எல்லாரும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டிட்டு தான் நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களோட கஷ்டங்களையும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி பதிலுக்கு என்ன மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமில் என்ன நினச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இளம் மருத்துவர் 26 வயசு மருத்துவருக்கு 25 பேர் சேர்ந்து அடிச்சு துன்புறுத்திருக்காங்க. இது எந்த மாதிரி மனநிலை? ஒரு ஜொமேட்டோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிவரி கை வந்து ஒரு பெங்களூரில் அடிப்பட்ட பொழுது எத்தனை பேர் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க, ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆச்சு, யாரோ பார்த்தாங்க. இப்போ இந்த அஸ்ஸாமில் நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்க கூட யாரும் இல்லை. மாறாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் இதை ஆதரிச்சு ஒருத்தர் பேசுறாரு, இது ட்ரெண்டிங் ஆகுது, இதை எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன மாதிரி ஒரு உளவியல், என்ன ஒரு மனநிலை? இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ எம்எம்சியில் இதே மாதிரி 4 வாரத்துக்கு முன்னாடி கொரோனா டியூட்டி முடிச்சுட்டு லேடி டாக்டர்ஸ் வந்து வேனில் போயிட்டு இருக்காங்க. அந்த வேனில் கல் எரிஞ்சு அந்த கிளாஸ் உடஞ்சி அவங்க மேலே அந்த கிளாஸ்லாம் பட்டு உடம்பு ஃபுல்லாக சிரைச்சி, ஒரு லேடி டாக்டருக்கு ஃபுல்லாக சிரைச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன மாதிரி மனநிலை? பெட்டு கிடைக்கலன்ற அந்த ஆதங்கத்தில் நிறைய பேர் அது யார் அடிச்சாங்கன்னு கூட தெரியல. பெருசாக இதை பற்றி எதுவும் நாங்களும் இதை பற்றி பெருசாக எதுவும் எந்த இடத்துலையும் பேசவே இல்லை. சரி, இதெல்லாம் பார்த்தா தர்மபுரியில் இப்போ ரீசெண்டாக ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. லேபர் வார்டில் வேலை செய்கிற ஒரு பிஜி வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, இப்போ உள்ளார வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கொஞ்சம் அதட்டி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, உள்ளார வந்து டெலிவரி லேபர் வார்டில் பார்த்தீங்கன்னா 10-15 பேருக்கு ஒரே டைமில் லேபர் பார்க்கும்போது அவங்களோட ஒய்ஃபை மட்டும் இவங்க தனியாக வந்து பார்க்க முடியாது, அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் குழந்தை வந்து காட்டுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க இதை நோட் பண்ணுறாங்க, இவங்க ஃபேஸை நோட் பண்ணிட்டு திருப்பி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. வெளியே எங்கே போகிறாங்க, வண்டியை ஃபாலோ பண்ணுறாங்க, வண்டி நம்பரை நோட் பண்ணுறாங்க, நோட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து 3-4 பேர் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் சுற்றி அந்த பொண்ணை வளைச்சி வேர்பல் அப்யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன மாதிரி மனநிலை? இவங்க யாரும் இல்லை, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை. நம்ம வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, நம்ம வீட்டிலேருந்து எங்கேயோ ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறாங்கல்ல, நம்ம வீட்டிலேருந்து எங்கேயோ ஸ்கூலுக்கு படிக்க போகிறாங்களா, எங்கேயோ காலேஜுக்கு படிக்க போகிறாங்களா, அவங்க தாங்க அது. அவங்களுக்குனால தான் நம்ம சும்மா இருப்போமா? நாங்கள் என்னங்க 8 மணி நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் மட்டும் தானே டாக்டர். அதுக்கப்புறம் நானும் உங்களை மாதிரி காமன் ஜென்ரல் பப்ளிக் தானே, வெளியே வந்து நானும் உங்களை மாதிரி பப்ளிக் தான். இப்போ ஏன் இந்த உளவியல் வந்து மக்களுக்கு போய் சேரணும்? வெறும் நம்ம வந்து இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுன்றதுல எந்த ஒரு மாறுதலும் இல்லை. இவங்க மேலே உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். பொதுவாகவே பெண்களுக்கு எதிரான வன்முறையை நம்ம எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து இவங்களுக்குன்னு தனியான பெண் மருத்துவர்களும் தனியாக சொல்ல, பொதுவாகவே யார் வேலைக்கு போனாலும் அவங்களுக்கான சேஃப்டியை கொடுக்க வேண்டியது எல்லாரோட கடமையும் தான். இப்போ இதையும் எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும், மக்களும் இதை உணரணும். உளவியல் ரீதியாக பல்வேறு சிக்கல்களை சந்தித்தாலும் தொடர்ந்து நீங்கள் வந்து தன்னுடைய வேலைகளை செஞ்சு வர்றதெல்லாம் சொல்கிறீங்க. உங்களுடைய கோரிக்கை என்பது ஊதிய உயர்வு மட்டுமா, இல்லை வேறு எதுவும் கோரிக்கை இல்லாமல் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடந்தால் இதன் மேல் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எத்தனை டாக்டர்ஸ் இறந்துருக்காங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் கோவிட் வேவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 748 டாக்டர்ஸ் இறந்துருக்கோம். இல்லை, நீங்கள் சொல்கிற கணக்குங்கிறது டாக்டருங்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ண டாக்டரா, இல்லை உங்களை மாதிரி பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய மருத்துவர்கள் இல்லை, மொத்தமாக டாக்டர்ஸோட இறப்பு என்பது 748 ஃபர்ஸ்ட் வேவில். இந்த வேவில் வந்து 730 டாக்டர் வந்து இறந்துருக்காங்க. இதில் நான் குறிப்பாக சொல்ல போனோன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு தெரிஞ்ச 5 கர்ப்பிணி பெண்கள் இறந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஜி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து டெர்மட்டாலஜி எம்டி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. 7 மாத குழந்தை அவங்க வயிற்றில் இருக்குங்க. அதையும் மீறி அவங்க கொரோனா டியூட்டி வந்து பார்க்குறாங்க. பார்த்து அவங்க வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுதே அவங்க இறந்து போகிறாங்க. இது வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நாங்கள் இத்தனை பேர் நாங்கள் இழந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பேட்டிலுக்கு ஈக்குவலுங்க. நீங்கள் ஒரு போரில் இழந்த அளவுக்கு நாங்கள் வந்து டாக்டர்ஸ் இழந்திருக்கோம். ஆயிரக்கணக்கான டாக்டரோட உயிர்கள் நாங்கள் இருந்திருக்கோம். இது இல்லாமல் எங்களோட உளவியல் சிக்கலை பற்றி நான் சொல்ல போனேன்னா, தி வாஷிங்டன் போஸ்ட்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இருக்குது. அதில் வந்து அக்டோபர் 2020 ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இந்த கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ்லாம் வந்துருக்க சமயத்தில் ஒரு ஆர்டிகல் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் காமன் பாப்புலேஷனை விட டாக்டர்ஸ் பாப்புலேஷன் ஆர் சஃபரிங் ஃப்ரம் டிப்ரெஷன் 2 times மோர் தேன் 2 times 2 மடங்கு மேலே நாங்கள் டிப்ரெஷன் அனுபவிச்சுட்டு இருக்கோம் மற்ற காமன் பப்ளிக்கை விட. இதில் நான் இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு பாயிண்ட், ஒரு திடுக்கிடும் தகவல் என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் வந்து டிப்ரெஷனால் சூசைட் பண்ணிட்டுருக்காங்க உலகம் ஃபுல்லாக. இது ஒன்று. தமிழ்நாட்டில் மட்டும் ஜூன் ஜூலை 2 மாதத்தில் 2 மாதத்தில் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக இந்த ஜூன் ஜூலை 2 மாதத்தில் நாங்கள் வந்து 10 டாக்டர் இழந்திருக்கோம்.
ஜூன் ஜூலை 2020 2 மாசத்துல 10 டாக்டர் இறந்துருக்கோம். அந்த 10 டாக்டருக்கும் வயசு 30 கீழே. இவ்வளோ யங் டாக்டர்ஸை நம்ம இழந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இருக்க உளவியல் சிக்கல்கள் அப்படி நாங்கள் எவ்வளோ சந்திச்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். கண்ணு முன்னாடி இறக்கிறத பார்க்குறோம், எங்கள் சொந்தக்காரங்க இறக்கிறத பார்க்குறோம், எங்களோட அப்பா அம்மா இறக்கிறத பார்க்குறோம். எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இதையும் மீறி நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 2 நாள் அவங்க அப்பா இறந்து வந்து வேலை செய்கிறோம். அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? அதையும் மீறி காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கம் எங்களுக்கும் இருக்குது. பிபிஇ கிட் போட்டு உள்ளார நம்ம வேலை செஞ்சாலும் அது எவ்வளோ கஷ்டம். பிபிஇ போட்டு வேலை செய்கிறது கஷ்டம். அப்படியும் உங்களுக்கு நோயிலேருந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்க போகிறது இல்லை. எல்லாமே தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதையும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இதையும் மீறி எங்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது எந்த மாதிரி மனநிலைன்னு தெரியல. 75% ஆஃப் டாக்டர்ஸ் இன் இந்தியா சஃபர் ஃப்ரம் வேர்பல் ஆர் எனி டைப் ஆஃப் வயலன்சஸ். physical violence. 75% doctors in India are suffering from violence by people. இந்த 75% of violence தான் reason for 43% of depression. most common cause of depression இதுதான். இதனால தான் நாங்கள் டிப்ரெஷனுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம். அப்போ எங்கள் மீது நடக்கப்படும் வன்முறை முக்கியமாக எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் நடக்குது. 70% வந்து எங்கள் மீது நடக்கப்படும் வன்முறைகள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் நடக்குது. எமர்ஜென்சியாக ஒரு கேஸை கூட்டு வராங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை ட்ரை பண்ணி பார்க்குறோம், காப்பாற்ற முடியலன்னு அவங்கள்ட்ட போய் சொல்ல போனால் அவங்க பதிலுக்கு எங்களை அடிக்கிறாங்க. இதை நாங்கள் எப்படி பார்க்குறது? எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் அம்மா இருக்காங்க, எனக்கும் குழந்தை இருக்குது, எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கும் ஒய்ஃப் இருக்குது, எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கும் எங்களை நம்பிட்டும் நிறைய பேர் இருக்காங்க. இதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். யாருமே வந்து வேணும்னு நான் போய் கொள்றதுக்கு எனக்கு அவங்களுக்கு என்னங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குது? ஏங்க நான் அவனை கொள்ளணும்? நான் என்ன சைக்கோ கில்லரா? எதுக்காக நான் அவங்களை கொல்ல போகிறேன்? எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கொள்றதுக்கு அவங்க எனக்கு யாரும் இல்லை. என்னால் எவ்வளோ முடியுமோ நான் காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வன்முறை நடக்கும் பொழுது மேற்கொண்டு எங்களுக்கு உளவியல் சிக்கல் வருது. நாங்கள் எவ்வளோ செஞ்சும் கடைசியில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்களே, தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. இதையும் மக்கள் வந்து புரிஞ்சுக்கல. இல்லை, கண்டிப்பாக இதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் சமீபத்தில் அந்த பிளாக் பேட்ஜ் அணிஞ்சு நீங்கள் அந்த போராட்டம் பண்ணீங்க. அரசாங்கம் தரப்புலேருந்து எதனும் வந்து ரிப்ளை வந்திருக்கா இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு ரிப்ளையும் வரல. கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக இதெல்லாம் வந்து கலைக்கப்படணும் அப்படிங்கிறத நம்முடைய ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. இறுதியாக வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு எதுவும் கோரிக்கை வைக்கிற மாதிரி இருந்தால் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது ஆக்சுவலாக வந்து மொத்தமாக வந்து இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ நம்பர் ஆஃப் பிஜிஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 75,000 பிஜிஸ் இருக்காங்க. அதில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா 7,000 பேர்கிட்ட இருக்காங்க. ஒரு வருஷம் இந்த ஆக்சுவலாக நான் எங்களை மாதிரி ஆளுங்களாம் எப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி எடுப்பாங்கன்னா, எங்களுக்கு வந்து நீட் பிஜின்னு ஒரு எக்ஸாம் வந்து ஜனவரி மாதம் நடக்கும். அந்த எக்ஸாம் நடத்தி எங்களுக்கு ஜூன் மாதம் வந்து நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா இந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஜனவரி மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து நடக்கலை. இந்த வருஷம் ஜனவரி மாதம் நடக்க வேண்டிய எக்ஸாம் நடக்காமல் அதை தள்ளி வைக்கிறாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஏப்ரல் தள்ளி வைக்கிறாங்க. ஏப்ரல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் பீக் எடுக்க ஆரம்பிக்குது. ஒரு சில ஸ்டேட்ஸில் அதிகமாக இருக்கிற காரணத்தினால எக்ஸாம் வைக்க முடியாமல் போகுது. இப்போ எங்களுக்கு வந்து புரியுது, ஒரு பேன் இண்டியாவை எக்ஸாம் நடத்துறதுங்கிறது எப்படி இந்த கோவிட் டைமில் கஷ்டங்கிறது புரியுது. இது இப்போ வந்து ஆகஸ்ட் கடைசியில் வரையும் தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இன்னும் 5 மாதத்தில் அடுத்த வேவ், இன்னும் 3 மாதம் 4 மாதத்தில் வந்துடலாமோன்னு ஒரு அச்சத்தில் இருக்கும். அடுத்த வேவ் வந்துச்சுன்னா அது குழந்தைகளை பாதிக்குன்ற மாதிரி ஒரு அச்சத்தை உருவாக்குறாங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து 3 பேட்ச் நாங்கள் வந்து ஆக்சுவலாக 3 இயர் இருக்குது. 3 இயர் நாங்கள் இருப்போம். இப்போ அந்த 3rd இயர் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்க முடிச்சிட்டாங்க. 36 மந்த்ஸ் அவங்க கோர்ஸ் முடிச்சனால அவங்களை இப்போ ரிலீவ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் மேற்கொண்டு அந்த எக்ஸாம் நடத்தினா தான் மேற்கொண்டு இன்னொரு 40,000 டாக்டர்ஸ் நம்மளுக்கு கிடப்பாங்க. டிஎன்பி, எம்டி, எம்எஸ் இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடப்பாங்க. அப்போ இதுக்கான வழி என்ன செய்ய வேணும்? ஏன்னா ஒன்றிய அளவில் நீங்கள் எக்ஸாம் நடத்தணுங்கிறது ரொம்ப கஷ்டம். பேன் இண்டியா ஒரு எக்ஸாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கங்கே கோவிட் பீக் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்தந்த மாநிலங்கள் எப்போ கம்மியாக இருக்கும் அந்த சமயத்தில் அவங்க டெஸ்ட் வச்சுட்ட மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணாங்கன்னா இல்லை, இது வந்து நடைமுறை சாத்தியம் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ +2 தேர்வுகள்லாம் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது நடைமுறை சிக்கல் இருக்கிறனால தானே இது வந்து தொடர்ந்து காலம் தள்ளி வந்து அரசாங்கமும் இதை கன்சிடர் பண்ணி தானே தள்ளி வைக்கிறாங்கன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். தள்ளி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாங்க சார். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து அடுத்த வேவ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 5 மாதத்தில் வந்துடும் வச்சுக்கோங்க. பச்சிலம் குழந்தைகள் பாதிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவை மேன் பவர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ 40,000 டாக்டர் நம்மளுக்கு புதுசாக கிடைச்சாங்கன்னா இட் வில் பி கேட் ப்ளஸ் பாயிண்ட். நம்மளுக்கு இன்னும் 40,000 பேர் கிடைச்சாங்கன்னா அது பெரிய இதாக தான் இருக்கும். அவங்களுக்கும் உளவியல் சிக்கல் இருக்குது. அந்த நீட் பிஜி எக்ஸாம் அப்போ நடத்துவாங்க, இப்போ நடத்துவாங்கன்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஃபிக்ஸ்டு டேட் கொடுத்து, இப்போ இந்தியா ஃபுல்லாக ஓரளவு கேஸ் குறைஞ்சிட்டு இருக்க சமயத்தில் உடனடியாக அது அவங்க அறிவிச்சு அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து சம்டைம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு ஒரு வழி செஞ்சாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மூவாக இருக்கும், மக்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். இல்லை, இப்போ இந்த தேர்வு நடந்தால் வந்து இந்தியா முழுவதும் 40,000 டாக்டர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு எத்தனை டாக்டர்? தமிழ்நாட்டில் 2000 2,500 டாக்டர் நம்மளுக்கு கிடைப்பாங்க. எவ்வளோ சார்? 2000 2,500 டாக்டர்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதன் மூலமாக அதிகாரிகளும் அரசு சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப எங்களோட வாய்ஸை வந்து எடுத்து வெளியே சொல்லணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து நெருங்கி எங்களை வந்து உள்ளார கூப்பிட்டு இந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி சான்ஸ் கொடுத்த கலாட்டா தமிழ் சேனலுக்கு ரொம்ப நன்றி.
வணக்கம்.